பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறது. என்ன கேள்வி தெரியுமா? மகனே, உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையா? மகளே, உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையா? ஏன் உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதல் இல்லை? நம்மள ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ள சொல்லுகிறார், புரிந்து கொள்ள சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவரே வாயை திறந்து சொல்லி எழுதினாராம். என்ன எழுதினார் தெரியுமா? இந்த வசனத்தை தயவு செய்து கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பாருங்கள். இந்த வசனம் உங்களோடு கூட பேசும். நிச்சயமா இந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இளைப்பாறுதல் இறங்கி வருவது அதிக நிச்சயம். வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் தெளிவாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? பூர்வ பாதை என்னவென்று விசாரிக்க வேண்டுமா? பூர்வத்திலே தெய்வம் கட்டளையாய் நியாயமாய் சில காரியத்தை நமக்கு முன்பதாக வைத்தார். இந்த நாட்களில் அந்த கட்டளையில் நாம் நடக்கிறோமா? அந்த நியாயங்களை கைப்பற்றி நடக்கிறோமா? அல்லது அந்த வழியில தான் நம்ம இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கிறோமா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளை அந்த வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை இந்த பூர்வ வழியை விசாரித்தது உண்டா? ஒரு கேள்வி. இன்னைக்கு நமக்குள் ஒரு ஆறுதல் இல்லை, இன்னைக்கு நமக்குள் சமாதானம் இல்லை, இன்னைக்கு நமக்குள் சுகம் இல்லை. இந்த நாட்களில் நமக்கு அநேக காரியத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. அந்த பூர்வ வழியை தயவு செய்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். அந்த பூர்வ வழியை நீங்கள் விசாரிக்கும் பொழுது அதிலே என்னென்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த பூர்வ வழியை நீங்கள் விசாரித்து பார்த்து அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதா? அந்த பூர்வ வழியை நீங்கள் நிதானமாய் விசாரிக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் கிரயமாய் இந்த காலை வேளையிலே ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே வார்த்தையை எரேமியா புஸ்தகத்தில் எழுதி அங்கே உள்ள ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தினாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு அநேக பாடுகளில் இளைப்பாறுதல் இல்லை, அநேக பாடுகளில் நமக்கு நிம்மதி இல்லை, அநேக காரியத்தில் நமக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால் நம் பூர்வ வழிகளை இன்னும் விசாரிக்கவில்லை. அந்த பூர்வ வழியை நீங்கள் விசாரித்து அந்த பூர்வ வழியிலே நீங்கள் நடந்து விட்டால் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதிக ஆறுதல், அதிக நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அந்த பூர்வ வழியை நீங்க எப்படி தெரியுமா விசாரிக்க வேண்டுமா? ஏசாயா 8:20 எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டுமா? வேதத்தை நீங்க கவனிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த பூர்வ வழி கிடைச்சிடும். அந்த சாட்சி ஆகமத்தை கைப்பற்றி விட்டால் உங்களுக்கு அந்த நல் வழி உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த சமாதானத்துக்குரிய வழி கிடைச்சிடும், ஆறுதலுக்குரிய வழி கிடைச்சிடும். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், பூர்வ வழியை விசாரித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருட காலமாக வழி நடத்திட்டு கடைசியா கேட்கிறார், உங்களுக்கு 40 வருஷம் வழி நடத்துன்னு உங்களுக்கு ஏதாவது குறைவுகள் உண்டானதா என்று கேட்ட பொழுது குறைவுகளே இல்லை என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் பூர்வ வழியை விசாரித்து பார்த்தார் மோசே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் அந்த பூர்வ வழியை விசாரித்து பார்த்து அந்த வழியிலே நடக்கும் பொழுது, வேதத்தை கைப்பற்றி பின்பற்றி நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஆறுதல் கிடைப்பது அதிக நிச்சயம்.
என்ன அழகா, என்ன தெளிவா இந்த காலை வேளையில அவ்வளவு அழகா நமக்கு கத்துக் கொடுக்கிறார் பாருங்க நம்ம சர்வ வல்லமை உள்ள தெய்வம். கொஞ்சம் வாசிச்சு பாருங்களே. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அந்த நல்ல வழி எங்க இருக்கிறது என்று நீங்கள் பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்க நடக்கும் பொழுது அப்பொழுதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா. முதல்ல நம்ம நல்ல வழி எங்க பார்க்கணும்? அதுதான் நம்முடைய வேதம். அந்த வேதத்தை தெளிவாய் நீங்கள் விசாரித்து வாசித்து பார்த்து அந்த வழியில நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 1:10 எடுத்து வாசிச்சு பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், வேதத்துக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த பூர்வ பாதையில் உங்களுக்கு சமாதானம் வேணும்னா முதல்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இந்த நாட்களில் அவருடைய வேதத்துக்கு நாம் செவி கொடுக்கிறதே இல்லை. அவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது 2 விஷயம் இதுல அடங்கி இருக்கிறது. கேளுங்கள் என்றால் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் ஒண்ணு, இன்னொன்னு அவர் சொல்றத நீங்க கேட்கணும். இந்த 2 விஷயத்தை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில கத்துக் கொடுக்கிறார். ஒண்ணு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேத வார்த்தையை முதல்ல நீங்க கேளுங்க. அந்த வேத வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பரத்துக்கு நேரம் உங்களுடைய கண்களை எடுத்து அவரை நீங்க கேளுங்க. அவரை நீங்க கேட்டுட்டா அவர் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட சில காரியத்தை கேட்பார். இது 2ஐயும் நீங்க கேட்கணும். அவர் சொல்றதையும் நீங்க கேட்கணும், அவர்கிட்டையும் நீங்க கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும். என்ன அர்த்தம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள், அவரிடத்தில் நீங்க கேளுங்கள். உங்களுடைய 2 பேத்தினுடைய செவியும் திறக்கப்பட்டா மட்டும்தான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாண்டிங் உங்களுக்குள் நடக்கும். விசாரித்து அந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி நடக்கணும்? வேதத்தை கேட்டு வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது அந்த வேதத்தின் மூலியமாய் அதுதான் பூர்வத்தின் வழி. அந்த வழியை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு பூரண ஆசீர்வாதங்கள், பூரண இளைப்பாறுதல்கள், பூரண சமாதானங்கள், பூரண நன்மைகள், பூரண சுகங்கள் இறங்கி வரும். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே பார்க்கும் பொழுது ஏசாயா 8:16 பூர்வ பாதையை நீங்கள் விசாரிக்கும் பொழுது வேதத்தை முத்திரையிட்டு இருக்கிறோமா? வேதம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த பூர்வ வழியை விசாரிக்கும் பொழுதுதான் வேதம் முத்திரிக்கப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு புரியும். அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த பூர்வ வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த பூர்வ வழியில வந்த அனைத்து ஆறுதலும், சமாதானங்களும், மகிழ்ச்சியும், குணமும், மகிமையும் உங்களிடத்தில் இறங்கி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பூர்வ வழியை விசாரித்து அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இறங்கி வரும் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறார். இதே மல்கியா 4:4 வாசிச்சு பார்க்கும் பொழுது, பூர்வ காலத்தை விசாரித்து பார்த்து அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள். அதை நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்குள் இருக்கிற தேவையில்லாத சில கிரிகள் உங்களை விட்டு அகலும் பொழுது ஒரு ஆறுதல் உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அவர் விசாரிக்க சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? விசாரித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த வேதத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது, எத்தனை மேன்மைகள் இருக்கிறது, எத்தனை பலன்கள் இருக்கிறது, எத்தனை பலன்கள் இருக்கிறது, எத்தனை அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியும் என்று அவர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் எச்சரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். பூர்வ காலத்தை விசாரித்து பார்த்து அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். பூர்வ காலத்துல கட்டளைகள் வந்தது, பூர்வ காலத்தில் நியாயங்கள் வந்தது. நீங்கள் ஒரு நாளாவது அதை விசாரித்தது உண்டா? அந்த வழியை நீங்கள் பார்த்தது உண்டா? கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, நீங்கள் எதை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் பேசுறது இன்னும் உங்களுடைய காதிலே கேட்கவில்லை. நீங்கள் மாத்திரமே அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். பூர்வ வழியை அறிந்து கொண்டாயா மகனே? பூர்வ வழியை அறிந்து கொண்டால மகளே? நீ பூர்வ வழியை முதலாவது நீ அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீ சொல்லுகிறதை நான் கேட்டா மட்டும் பத்தாது, நான் சொல்லுகிறதை நீ கேள் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல மத்தேயு 11:29 வாசித்து பார்க்கும் பொழுது, பூர்வ காலத்தை விசாரித்து பார்த்து கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்குமா? பூர்வ காலத்தை விசாரித்து பார்த்து கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வேதம், அதுதான் தெய்வம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் என் தெய்வத்தினுடைய மேன்மை, அதுதான் என் தெய்வத்தினுடைய கட்டளை, அதுதான் என் தெய்வத்தினுடைய நியாயங்கள். அதை பின்பற்றி அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது, அதை விசாரித்து பார்த்து நீங்கள் நடக்கும் பொழுது, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா?
இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலே இல்லை. அநேக பிள்ளைகள் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் ஓடிக்கொண்டு இளைப்படைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான காரியம் என்னவென்று விசாரிக்கிறதே இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிற தெய்வம் அம்மா, நான் உன்னை விசாரிக்கிற தெய்வம் அப்பா, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் தயவு செய்து நீயும் என்னுடைய வேத வசனத்தை விசாரித்துப்பா, விவரித்துப்பா, தெரிந்து கொள், அப்பொழுது உனக்கு உண்டான இளைப்பாறுதல் இறங்கி வரும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகா அந்த 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன தெளிவா கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. பூர்வ காலத்தை முதலாவது நீ விசாரித்து பார்த்து உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தேடிக்கொள். அந்த பூர்வ காலம்தான் என் தெய்வத்தினுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக நன்மையின் வார்த்தைகள், அநேக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், அநேக பலனுள்ள வார்த்தைகள், அநேக சுகமான வார்த்தைகள், அநேக மேன்மையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது என் தெய்வம் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தி வைப்பாராம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அநேகர்கள் இந்த வார்த்தையில் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையினுடைய விவரங்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அநேகர்களுக்கு இந்த வார்த்தை போய் சேராம அநேக பிள்ளைகள் வழி மாறி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க உங்க காதுல கேட்ட உடனே பாடுபட்டு கொண்டிருக்கிற இன்னொருத்தருக்கும் இந்த வார்த்தையை அனுப்பி வையுங்கள். அந்த வார்த்தையை அவர்களும் கேட்டு நல் வழி என்னவென்று அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழியிலே நடந்து அவர்களும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். நீங்கள் மாத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களோட முடித்துக் கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் எப்படி ஆறுதல் அடைவார்கள், மற்றவர்கள் எப்படி சுகம் அடைவார்கள்? அதாவது ஒரே பேரான என்னுடைய குமாரனை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்வார், அவருடைய வழியில உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் நன்மைகளை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னார் இல்லையா? அந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பாம அவர் சுயநலமா இருந்து அவரிடத்தில் வைத்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க முடியுமா? நிற்க முடியுமா? இந்த மூச்சு காத்து இருந்திருக்குமா? நம்ம உயிரோடு நின்றிருக்க முடியுமா? தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பகிருங்கள். அந்த வார்த்தையை அவர்களும் கேட்டு நல்ல வழியை தயவு செய்து பூர்வ வழிகளை விசாரித்து பார்த்து அந்த நல்ல வழியில நடந்து அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை, அந்த இளைப்பாறுதலின் மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும். உதவி செய்யுங்கள். பிறருக்கு நீங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம வேறொருவருக்கும் நீங்க உதவி செய்து பாருங்கள். அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு சமமாம். அந்த வார்த்தை கேட்டு ஒருவேளை அந்த மனுஷனுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் மாறி அவன் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது அவனிடத்தில் ஒரு ஆறுதல் வருமானால் அந்த சுவிசேஷத்தின் மித்தம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செய்து இந்த வார்த்தை கேட்ட உடனே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். அவர்களும் கேட்டு அவர்களும் நன்மை அடையட்டும், அவர்களும் பலன் அடையட்டும், அவர்களும் அநேக காரியத்தை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளட்டும். என்ன அழகா நம்ம சர்வ வல்லமை உள்ள நம்ம தகப்பன், நம்ம அப்பா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பூர்வ பாதை என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த பூர்வ வழியை விசாரித்து பார்த்து உடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தேடிக்கொள்ளம்மா அப்படிங்கிறார். இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போய் இருக்கிறது. ஆறுதல் இல்லை, நன்மை இல்லை. பிள்ளைகளால் நெருக்கப்பட்டு கொண்டு, கணவனால் நெருக்கப்பட்டு கொண்டு, கணவன் வியாதிப்பட்டிருக்கிறாரு, கணவனுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கலையே, இவர் இப்படி கிட்னி ஃபெயிலியர்ல படுத்திருக்காரு, அவர் இன்னும் டயாலிசிஸ்ல படுத்திருக்கிறாரு, அவரை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே, எல்லா பக்கமும் பணம் எல்லாம் செலவாயிருச்சு, நான் கடன் வாங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூர்வ வழி என்னவென்று விசாரித்து பார்த்து அதில் உண்மையும் கிரியமாய் நல்ல வழியிலே நடந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் இளைப்பாறுதல் இறங்கி வருவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இதை காத்துக்கொண்டு இந்த சுவிசேஷத்தின் வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சேனைகளின் தெய்வம் சொல்லுகிறார். நம்ம அப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், பூர்வ வழி என்ன, பூர்வ பாதைகள் என்னவென்று கேட்டு விசாரித்து. எப்படி நீங்க பூர்வ வழியை கேட்பீங்க? யாருக்கிட்டையும் போய் பூர்வ வழி என்னன்னு கேட்க முடியாது. பூர்வ வழிக்கு ரூட்டு தெரியாது. ஒன்னே ஒண்ணு, பூர்வ வழிக்கு ரூட்டு வேணும்னா இந்த வேதம் தான் பூர்வ வழிக்கு ரூட்டு. இந்த ரூட்டை நீங்க தெளிவாய் பிடித்து கொண்டு இந்த பூர்வ வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது அதிலே நடவுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? உங்களுக்கு இல்ல, உங்களுடைய ஆத்துமாவிற்கு. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் வந்துட்டாலே உங்களுக்கும் இளைப்பாறுதல் வந்துவிடும், உங்களுக்கும் சுகம் வந்துவிடும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துவிடும். முதல்ல நீங்க தேட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய வேதத்தில் நீங்கள் விசாரித்து பாருங்கள்.
அந்த வழியிலே நடந்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த பூர்வ வழிதான் கர்த்தருடைய வார்த்தை, அந்த பூர்வ வழிதான் கர்த்தருடைய வேதம், அந்த பூர்வ வழிதான் என் தெய்வத்தினுடைய நியாயங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் இறங்கி வருகிறதா. தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு தடவை தியானம் பண்ணி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடங்கள். நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது, சுகத்தை கொடுப்பது, மாற்றத்தை கொடுப்பது, சமாதானத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தினப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எதற்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்பினீரோ எனக்கு தெரியாதப்பா. ஆனாலும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் இளைப்பாறுதல் இல்லாம, சுகம் இல்லாம, சமாதானம் இல்லாம, மேன்மை இல்லாம, ஆண்டவரே ஆறுதல் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறார்களப்பா. அந்த வார்த்தையை, உயிர்த்தெழுந்த வார்த்தையை ஆண்டவரே 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பியிருக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை எந்தெந்த பிள்ளைகளுடைய காதிலே கேட்டு இருதயத்தில் விதைக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றட்டும், ஆற்றட்டும், சமாதானப்படுத்தட்டும், சமாதான வழியிலே நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டு தப்புவித்துக் கொண்டு நடத்தட்டும் அப்பா. பூர்வ வழி உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உம்முடைய வழியில நடக்க கற்றுக் கொடுங்க. அப்பொழுதுதான் நீங்க இளைப்பாறுதல், உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வரும் என்று சொல்லி ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறதோ, சோர்ந்து போயிருக்கிறதோ எனக்கு தெரியாத அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த உன்னுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை உயிர்ப்பித்து உடைய வழியிலே சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து நடத்துவது அதிக நிச்சயம்.